என்னுடைய இயேசு நல்லவர், என்னுடைய இயேசு நல்லவர். இந்த காலையிலும் உங்களோடு கூட இந்த வாக்குத்தத்த வசனம் ஆகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இந்த மாதத்தில் கர்த்தர் நல்லவர் என்ற பகுதியை நமக்கு தருகிறார். பாட்டில் நல்லவர் என்று நாம் பாடினோம். The Lord is good என்று ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. The Lord is good. கர்த்தர் நல்லவர். ஒரு தேவ ஊழியக்காரர் அடிக்கடி சொல்வார், கர்த்தர் நல்லவர் அப்படின்வார். ஃபஸ்ட் சிரிச்ச முகத்தோடு கூட நான் 25 வயசில் சந்தித்தேன். ஒரு பஸ்ஸில் ஏறும்போது எனக்கு அவங்க சீனியர். ஆனால் இன்றைக்கும் அவங்கள சபையின் குடும்பத்தில் ஒரு வீட்டுக்கு வரும்போது ஆலயத்துக்கு கூட வந்திருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர் அப்படின்னா பாஸ்டர் கர்த்தர் நல்லவர் சிரிச்சிட்டே சொல்வார். அன்னைக்கும் அந்த சிரிச்ச முகத்தோடு கூட கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அவர் சொல்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையில் வெறும் எல்லாமே பசும்புல்ல தான் நடந்தார். ரெட் கார்பெட் தான் அவங்களுக்கு விரிச்சாங்கல்ல. அவன் லைஃப்பில் அவ்வளவு கஷ்டம். ஆனால் அதன் மத்தியிலும் இன்றும் அவர் சொல்வார் கர்த்தர் நல்லவர் அப்படின்வார். அதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அழகு இலக்கணம். எல்லா லைஃப்பில் எத்தனையோ பாதையில் நான் போனாலும் கூட அவருடைய தன்மையில் அவர் மாறாதவர். ஏனென்றால் தேவனுடைய குணாதிசயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அவர் நல்லவர் என்பதே. கைகள் ஒத்துக்கத்திர மையப்படுத்தும். ஆண்டவர் நல்லவர். சொன்னது போல் லைஃப்பில் எத்தனையோ பாடுகள். ஒய்ஃப் ஒரு தடவை கீழே விழுந்து பெட்டில் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. ஆலயத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க அப்படி தான். ஆனால் அவங்க நடந்து வர்றதை நான் பார்த்துருக்குறேன். கர்த்தர் மாற்றிட்டார். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அந்த ஊழியருக்கு பிரெயினில் ஒரு பிரச்சனை, நரம்பில் ஒரு பிரச்சனை. ஆனால் இன்றைக்கும் தெளிவாய் பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர். அதனால் நம்முடைய லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு கர்த்தரை நாம் தவறாய் பேசிவிடக்கூடாது என்பதற்கு இந்த 5 மாதங்கள் முடித்து 6வது மாதத்தில் கால் வைத்திருக்கிற நமக்கு கர்த்தர் இதை நினைவுபடுத்துகிறார் என்று சொல்கிறேன். நான் ஒரு வசனத்தை எடுத்து டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை உணர்ந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை எடுத்தபோது கூட ஃபினியர், இந்த வசனத்தை நீங்கள் அங்கேருந்து எடுத்தீங்க, அங்கே உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஆண்டவர் சொல்கிறது தான். ஏன்னா இந்த மாதம் நமக்கு நிறைய தேவைகள் நமக்கு இருக்குது. பாருங்களேன், புதிய மாதம். டீச்சர்ஸ் எல்லாம் இவ்வளோ நாள் ஒரு மாதம் லீவ் எடுத்தீங்க. லீவ் கொடுத்தாங்க உங்களுக்கு. இந்த மறுபடி நாளை காலையிலேருந்து மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அதை நல்லதாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க, வருத்தத்தோடு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. பிள்ளைகள் அதை காட்டணும். இவ்வளோ நாள் என்னை அவுத்து விட்டுருந்தாங்க, நாளைக்கு என்னை பிடிச்சி உள்ளே வச்சு என்னை நொங்கு எடுக்க போகிறாங்க. ஏற்கனவே பிள்ளைகள் புஸ்தகம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நோட்டு புத்தகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அவ்வளோதான்டா, இந்த வருஷம் செத்தம்டா நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. வெயில் கொஞ்சம் கூடனாலும் அரசாங்கமாயிலும் கொஞ்சம் லகு காட்டுன்னு பார்த்தா ஆண்டவர் வெயிலை குறைச்சிட்டாருன்னு. நீங்கள் அதனால தான் ஜெபம் பண்ணல போல். நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் அது நமக்கு இந்த போன மாதம் வந்து ஊட்டி கொடைக்கானல் போலேயே தான் இருந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அநேகருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தென்மேற்கு பருவ காட்ட சீக்கிரமாக கொண்டு வந்துட்டார். ஆமாம். ஸோ கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பல இடங்களிலே மழை வெளுத்து கொட்டுகிறது. அழிவு வராத ஒரு மழைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஏன் பாஸ்டர் நீங்கள் பாட்டில் அப்படி பேசிட்டே இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமாம், டாக்டர் பால் யாங்கிச்சோ ஆரம்ப காலத்தில் அவர் இப்போ இல்லை, கடவுள்கிட்ட போயிட்டார். அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை காட் இஸ் குட் அப்படின்வார். தேவன் நல்லவர், காட் இஸ் குட். சென்னையில் மெரினா கடற்கரையில் பேசும்போது கூட காட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வார்? டெவில் இஸ் அ பேட் டெவில் அப்படின்வார். சைத்தான் ரொம்ப கெட்டவன், சாஸ் ரொம்ப கெட்டவன். கடவுள் நல்லவர், சாத்தான் கெட்டவன். இப்போ சாத்தான் கெட்டவன் சொல்லும்போது நமக்கே தெரியும் கடவுள் எவ்வளோ நல்லவர் என்று. ஆமாம். சிலர் நம்ப மாட்டாங்க.
சாத்தான சில நம்ப மாட்டாங்க, பிசாசெல்லாம் நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா அப்படின்வாங்க. அந்த பிரச்சனையில் போனால் தான் தெரியும் காட் இஸ் குட். சரியா? ஆண்டவர் நல்லவர். இந்த காலையிலே ஆண்டவர் நல்லவர் என்ற செய்தி உங்களோடு கூட பேசுகிறேன். பாஸ்டர், இன்னைக்கு ஜூன் மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தவிர அவ்வளோதான் எனக்கு. நான் பைபிள் முழுசையும் முடிச்சிட்டேன், இனி எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. தான் முக்கியமான சத்தியத்தை சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் வீட்டில் போய் தூங்க போகலாம்னு நினைக்கக்கூடாது. புரியுதோ? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். காட் இஸ் குட், அவ்வளோதானே, முடிஞ்சிச்சு, இனி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. லைஃப்பில் பைபிளில் இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இந்த மாதத்துக்கு நமக்கு நிறைய தேவைகள், எதிர்பார்ப்பு. என் பிள்ளை எங்கே பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுவேன், எந்த காலேஜில் கொண்டு போய் சேர்ப்பேன், ரைட்டா, என் பிள்ளைக்கு எங்கே நல்ல மாப்பிள்ளை பார்ப்பேன், என் பையனுக்கு எங்கே நல்ல பொண்ணு பார்ப்பேன், அப்படியெல்லாம் மனசில் ஓடிட்டே இருக்கும். பெற்றோர்களுக்கு பிள்ளை ஏஜ் வந்துட்டாலே பயங்கர கவலைகள் இருக்கும். அது தப்புன்னு சொல்லலை, ஆனால் சரியாக வரணும், அதுதான் முக்கியம். நல்லா ஜெபம் பண்ணி செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியராக அதை எப்போவுமே சொல்லிடுவோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாகூம் என்று சொன்னாலே கம்ஃபர்ட் என்ற அர்த்தம். கம்ஃபர்டர், ஃபுல் ஆஃப் கம்ஃபர்ட், ரொம்ப ஆறுதல். இந்த தீர்க்கதரிசியினுடைய பேருக்கே அர்த்தம். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, அவன் சொல்கிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கேன்னு. கர்த்தர் நல்லவன் சொல்லியிருக்காருல்ல, அதுவே பெரிய ஆறுதல். கைகளை கர்த்தர் நல்லவன். ஆமாம், காட் இஸ் குட். கிரேக்க வார்த்தையில் அகத்தோஸ் என்ற வார்த்தை இருக்கிறது. சரி, அதுக்கெல்லாம் நம்ம பின்னணியத்துக்கு ரொம்ப போகலை. ஏன்னா இந்த தீர்க்கதரிசி யூதேயா தேசத்துக்கு தான் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். மனோசே அரசாண்ட காலத்தில் 3-4 ராஜாக்கள் காலம் வரும். சரி, வேண்டாம், ஓடி பேர். கர்த்தர் நல்லவர். ஏன் இந்த சத்தியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிறார் என்றால், நம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற பேர் உண்டு. அப்போஸ்தலர் 11:26 முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் உண்டாயிற்று என்று இருக்கிறது. அந்தியோகியாவில். தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு கிறிஸ்தவங்கன்ற பேரே அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு, ஃபாலோவர், ஆண்டவரை பின்பற்றினவர்களுக்கு. அப்போ கிறிஸ்தவர்கள் என்றாலே ஆண்டவரை பின்பற்றுகிறவள் என்று அர்த்தம். சீஷர்கள் என்று இன்னொரு விதத்தில் சொன்னால் மிகையாகாது. ஒரு சீஷனுக்கு முதல் தகுதி என்னன்னா, he should be a very good listener. நல்ல காது கொடுத்து கேட்கணும். ஒரு குரு என்ன சொல்கிறாரோ அதை நல்ல காது கொடுத்து கேட்கணும். அப்போ தான் அவன் சீஷன் என்று அவன் பெயர் பெறுவான். அந்த குட் லிசனருக்கு என்ன இருக்கணும்னா, அந்த குருவை பின்பற்றணும் என்ற உறுதி இருக்கணும். ஒரு 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 கன்விக்ஷன் இருக்கணும். என்னுடைய வாத்தியார் நல்ல வாத்தியார், பின்னால் வரேன் அதெல்லாம். சரி, வாத்தியார் நல்லா இருக்கணுமான்றது அப்புறம், சரியா? ஆனால் எனக்கு வாத்தியார் கரெக்டான பாடம் சொல்லி கொடுப்பார் என்று சொல்லி அந்த உறுதியோடு கூட அந்த தன்னுடைய வாத்தியாரை பின்பற்றணும், ஆசிரியரை பின்பற்றணும். குருவை தொடரும் சீஷரும் குரு போல மாறிடுவார் என்று ஒரு சிஸ்டர் பாடியிருப்பாங்க. குருவை பின்தொடரும். ஒரு குருவை நமக்கு, அதாவது ஒரு குருவுக்கு 1000 சீஷர்கள் இருக்கலாம், ஆனால் 1000 சீஷர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு குரு தான் இருப்பார். ஒரு குரு தான். இப்போ நமக்கு ஒரு குரு தான் இருக்கணுமே ஒழிய 1000 இருக்கக்கூடாது. சரி, கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே நாம் இதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொருத்தர் தனக்கு பிடிச்ச ஒரு குருவை வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது அவங்க காதுக்கு இனிக்கும், அவங்க காதை குடைந்து விட்டது போல் இருக்கும், அவங்களுக்கு அது அவங்க சொல்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படியெல்லாம் இல்லை, நம்ம ஒரு குரு தான் இருக்கிறார். அந்த ஒரு குருவை பற்றி தான் இந்த வேதாகமம் நமக்கு விரிவாய் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எடுத்து சொல்கிறது. ஸோ அந்த குருவை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் என்று சொன்னால், அந்த குருவை நாம் தெரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கை வளமாகும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கை வளமாகணும், செழிப்பாகணும். நம்முடைய வாழ்க்கை எப்பவும் பிரச்சனைக்குள்ளேயே இருக்கக்கூடாது, போராட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, கஷ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த பாஸ்டர் நல்லவர்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இன்றைக்கு அவர் அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார் தானே, அப்போ நல்லவர் தானே.
அந்த பாடுகள் கஷ்டங்கள்லேயே லைஃப் முழுசு நம்ம போகணுன்றது நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்து நமக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிடணும். அதுதான் அந்த பைபிளை ஒழுங்காக படிக்கணும், இதை வாசிக்கணும், இதை கைக்கொள்ளணும், வேறு அடிக்கடி வாசிக்கணும், அடிக்கடி அதை தியானிக்கணும். சங்கீதம் 1 சொல்லுகிற துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியிட வழியில் நில்லாமல், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேடத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேடத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கில வேதாகமத்தில் துன்மார்க்கனுடைய வார்த்தை வராது, ஃபஸ்ட்டு பிளஸட்ன்னு ஆரம்பிக்கும். அவனுடைய அர்த்தமே நம்மளை கண்டு 4 பேர் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்தில் வைப்பார். இப்போ நம்ம சபையில் அதை சொல்லி சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, அதான பாஸ்டர்ன்றாங்க. நம்ம மேலே ஒருத்தங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்போ தானே அப்படின்னா. நான் பரவாயில்ல, இப்போ தான் ஒரு சில மாணக்கர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்று சொல்லி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவங்க நினச்சிருந்ததெல்லாம் வேறு, ரைட்டா? அப்போ ஆண்டவர் இப்படி தான் பைபிளை நம்ம படிக்கணும், வேதத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது இது ஒன்றை தவிர பைபிளில் வேறு ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த ஜூன் மாதத்துக்கு இன்னைக்குள்ள சிச்சுவேஷனில் இது நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை. புரியுதா? ஆமாம். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமையில் நம்ம வந்திருக்கிறோம். 5 மாதத்தை முடிச்சுட்டு 6வது மாதத்தில் கால் எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம மனசில் நிறைய ஒரு வீடு கட்டலான்னு யோசித்திருப்போம், ஒரு லேண்டு வாங்கலான்னு யோசித்திருப்போம், ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், நம்முடைய பொருளாதாரம் உயராதான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம், நம்முடைய வருமானத்தை கர்த்தர் எத்தனையோ காரியங்கள் மனசில் இருக்கும். என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வராதா, என் குடும்பத்தில் ஒரு நன்மை தங்காதா, நிறைய நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு என்ன கொடுக்குறார்? கர்த்தர் நல்லவர். அந்த நல்லவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்லவர் என்ற காரியம் வேதத்தில் எங்கேயா எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு அலசுறோம், சரியா? 1 மணி நேரத்தில் அலசி முடிக்க முடியாது. ஒரு தேவனுடைய ஊழியர் சொல்கிறார், நித்தியமாக பைபிள் உள்ள சத்தியத்தை அறிய முடியாதுன்றார். அது உண்மை. இந்த பைபிளில் தேவன் வைத்திருக்கிற சத்தியத்தை நமக்குரிய ஆயுசு காலத்தில் புரிஞ்சுக்கிட முடியாது, முழுசு கற்றுக்கிட முடியாது. இப்போ ஒரு டெக்ஸ்ட் புக்குன்னு ஒன்று காலேஜில் ஸ்கூலில் கொடுத்தாங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக்குடைய பாடத்தை முடிச்சிருவோம். 10 பாடம் 12 பாடம் 15 பாடம் முடிச்சிடணும். இது முடிக்க முடியாது. இது முடிக்க முடியாதுன்றதுனாலேயே சிலர் தொடங்குறதே கிடையாது. அது அடுத்த முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா பாஸ்டர், அது எதுக்கு நான் தொடங்குறேன், அது பாட்டில் அது ஒரு மூலையில் கிடக்கட்டும்ன்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களை பார்த்து உங்கள் கையில் பைபிள் இருக்குதான்னு நான் கேட்டேன்னா அது வேண்டாம், மாற்ற பிடிச்சி கொடுக்கக்கூடாது. ஆனால் நமக்கே தெரியும், இந்த ஜூன் மாதத்துலேருந்து பைபிள் கொண்டு வரலன்னா பைபிள் கொண்டு வரணும். எதுக்கு? சும்மா கொண்டு வர்றதுக்கு இல்லை, அது வாசிக்கணும். ஒருத்தருக்கு பைபிள் வாசிக்க முடியலன்னு நினச்சாலே அவங்கள நினச்சி எனக்கு அவ்வளோ மனசில் பரிதாபம் வரும். ஒருத்தர் பசியாக இருந்தால் என் மனசில் என்னுடைய இருதயம் ஈரமான இருதயம், கண்களில் ஈரம் வரும். அவங்களுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்தணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் அதை காட்டில் ஒருத்தர் பைபிள் படிக்காமல் இருக்காங்கன்னா அவங்க நினச்சா அழுக எனக்கு குபு குபுன்னு வரும். நம்ம பார்த்து ஆண்டவர் அழுதுறக்கூடாது. இதை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார்ல, எதுக்கு கொடுத்துருக்கிறார்? நம்ம வீட்டில் இவ்வளவு சாப்பாடு ஜாமங்கள் இருக்குது, அதை சும்மா வச்சிட்டு இருக்கிறதுக்கா? அரிசி பருப்பு எண்ணெய் சும்மா வீட்டில் அடுப்பில் மலாரியில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா? அதை எடுத்து சமைச்சு என்ன செய்யணும்? சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பிட்டா நம்ம சரீரத்துக்கு பலன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் செத்துப்போவான்னு சொல்ல பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவனுடைய கையில் கொடுத்துருக்கிற இந்த புத்தகத்தை, இந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கலைன்னா நமக்கு என்ன ஜீவன் இருக்கும்? நமக்கு என்ன உயிர் இருக்கும்? இப்போ சிலர் காலையில் இன்றைக்கி சாப்பிடாமல் நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள அதுக்காக உடனே நீங்கள் கீழே மயக்கப்பட்டு விழ போகிறது இல்லை. ஏன்னா நேற்று விளைச்சி வாங்கியிருப்போம். ஸோ அதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி நம்மளால் கொஞ்ச நேரம் சர்வை பண்ண முடியும். இன்றைக்கி சாப்பிடலைன்னா நாளைக்கு தான் தெரியும் நம்ம கதை, சரியா? சார் சொல்லுவாங்கள்ல, இன்னைக்கு உபவாசம் எடுக்கிறேன், அதுக்காக முதல்ல 7 இட்லி சாப்பிட்றத 14 மாற்றிடுறேன், பூரி ஒரு 15 அடித்து விளாசிட்டு வந்துடுறேன், நாளைக்கு ஃபாஸ்டிங் இருந்துக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா
அடுத்த நாளைக்கு இன்றைக்கே கட்டுன்னு கட்டிடுறது. அப்படி கிடையாது. அதில் கொஞ்சம் ஓடும். ஆனால் நம்ம லைஃப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கல, நமக்குள்ள உயிரே இருக்காது. நம்முடைய ஆன்மா சோர்ந்து போகும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் விடுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லியிருக்காங்க. பைபிள் கடவுளுடைய வார்த்தை. அது 100% நம்பி விசுவாசத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். கத்தோலிக்க சபைகளை நாம் பாராட்டுகிறோம். ஆனால் கத்தோலிக்க சபைகளில் அவங்க எதற்கு அதிக முக்கியத்துவம்னால் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். They will give more importance to the church and the temple. அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் நாம் இதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்குறோம். சபை அடுத்து, ஆனால் முதலில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். ஆண்டவருக்கு கொடுத்து இந்த வேதத்தின் மூலமாக தான் நம்ம ஆண்டவரை அறிஞ்சுக்கிட முடியும். இந்த பைபிளுக்கு நம்ம முக்கியத்துவம். இட்ஸ் an infallible word for our faith and practice. நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகளுக்கும் அபியாசத்துக்கும் ஏற்றது கடவுளுடைய வார்த்தை. இதில் ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய சரீரமாகிய திருவுடல் இருக்கிறது. ஆண்டவர் சபைக்கு தலை, ஆனால் சபை அவருடைய சரீரம், நாம் அவருடைய அவயவங்கள். இப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் கத்தோலிக்க சபைகளிலே இன்றைக்கும் இந்த வேதத்தை வாசிக்க இப்போ கர்த்தர் எம்பசைஸ் பண்ணிட்டு வரார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகிறார். ஸோ அவங்க அதை எடுத்து வாசிக்க தான் நம்முடைய லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அவங்க வாசித்துட்டாங்கன்னா நம்மளை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இது எனக்கு அவர்கள் குடும்பத்தில் இருந்து வந்து அவருடைய குடும்பத்தில் அவர்களுடைய சகோதரர்களில் அநேகர் கேத்தலிசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி கர்த்தருடைய ஊழியராக பயன்படுத்துவார். அவர் என்ன சொன்னது, பாஸ்டர் பேனி, உண்மையாக எங்கள் ஜனங்கள் மாத்திரம் இந்த பைபிளை ஒழுங்காக வாசித்தாங்கன்னா நம்மளெல்லாம் அவங்க தூக்கி சாப்பிட்ருவாங்கன்னார். ஆனால் வதக்குன்னுச்சு எனக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளை அவங்க தூக்கி சாப்பிட்ருவாங்க எப்போ படித்தா. இப்போ அவங்க நமக்கு ஒரு சமிஞ்சை கொடுக்குறாங்க, சிக்னல் கொடுக்குறாங்க, ஒழுங்காக படி, பைபிள் படி. நான் கேட்குறேன், கிறிஸ்தவ குடும்பங்கள் இதை எவ்வளோ ரெகுலராக படிக்கிறாங்க? ஒரு காலத்தில் குடும்ப ஜெபத்தில் வேதாகமத்தை வாசிப்பார்கள். இப்போ சுருக்கமாக ஜெபம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த ஆத்திரமான ஜெபத்துக்கு, இந்த தோத்திரமான ஜெபத்துக்கு, இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு நீ பதில் தர முடிச்சிடுறாங்க. ஒருவேளை டைம். ஆனால் ஒரு சாப்பாடு அப்படி ஆத்திரம் தோத்திரமாக சாப்பிடுவோமா? இல்லை. எவ்வளோ அவசரம் இருந்தாலும் நிதானமாக, அவசரப்படாது, அவசரம் வெயிட் எல்லாம் வருது. எது சரிக்காக தமிழ் வருது, அந்த கூட்டு வரல, இன்னொரு இலையில் எட்டி பார்த்து அது இல்லை, ஓய் இங்கே வா, அவனை கூப்பிட்டுங்க வா, இந்த இலைக்கு வை, பக்கத்தில் வரும்போது இந்த எனக்கு வச்சுட்டு போ. அதில் மாத்திரம் கவனமாக இருக்கிறார்கள் ஜனங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுல அது பாஸ்டர் சொல்வார், சண்டே என்னைக்கா சொல்வார், மாத்துக்கு ஒரு தடவை சொல்வார், கேட்டுக்கிடுவோம். இப்போ நீங்கள் வந்திருக்க எல்லாரும் அப்படி செய்யுங்க நான் சொல்லலை. பொதுவாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் இதை ரொம்ப வாசிக்கிறதில்ல. அதனால தான் எல்லா குளறுபடி, எல்லா பிரச்சனையும் வருது. ஒன்றும் வாசிக்கிறதில்ல, வாசித்தா புரியறதில்ல, புரிஞ்சா கீழ்ப்படுகிறதில்ல, கீழ்ப்படிய சாசு விட மாட்டேன்றான். அப்படி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறேன். கர்த்தர் நல்லவர், தோத்திரம் சொல்லி முடிங்க பாஸ்டர், முடிச்சிடுவோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ரைட்டா? இப்போ இந்த சத்தியத்தை நம்ம அறியணும். இதை எப்படி பாஸ்டர் புரிய வைக்கிறது? பாருங்கள், தேவன் தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். அவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய், ஐ எம் an almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். See, the revelation of God, it starts from the book of Genesis and it finishes the book of Malachi. அதுக்கப்புறம் காஸ்பலில் வந்து முடியுது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவருடைய ரெவலேஷன் இருக்குது. ஆனால் ஜீசஸில் அவருடைய ரெவலேஷன் முழுவதும் ஃபுல்ஃபில் ஆகிறது, நிறைவடைகிறது. ஆண்டவருடைய வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆரம்பிச்சு, எனக்கு சார்ட்டில் இல்லைன்னு அழகாக போட்டு கொள்வேன். ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து 2 பக்கம் கோடு போட்டு இப்படி போகும். இந்த இடத்துல கரெக்டாக ஜீசஸ் கிரைஸ்டை போட்டால் ரெவலேஷன் ஃபுல்ஃபில் ஆகிரும்.
இந்த இயேசுவை அறியணும்னா ஆதியாகமத்திலேருந்து படித்து தான் ஆகணும். எனக்கு புரியுது புரியலை, விளங்குது விளங்கலை, வாசிக்கணும். கர்த்தர் நமக்கு தருவார். ஸோ ஆபிரகாமுக்கு முதல்ல சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தினார், ஆல்மைட்டி காட். அதனால் பயப்படாத அப்படின்னு சொன்னார். அதுக்கே இவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்ன ஒரு வெளிப்பாடு அவனை இந்த முழு உலகத்துக்கும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்கிட்டு போயிடுச்சு. கைகள் ஒத்துக்கத்தில் மயம்படுத்துவாங்க. சரி, நீங்கள் சொல்லுவீங்க வெளிப்பாட்டில் என்ன சார் இருக்குது? வெளிப்பாடுனா புரிஞ்சுக்கிறது. இது வரைக்கும் அது திரை போட்டு மறைத்து இருக்கிறது, இப்போ எனக்கு வெளிப்பாடாக கிடைக்குது. வெளிப்படுத்த விசேஷ மாதிரி இது எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இல்லை, ஆண்டவர் சொன்ன சர்வவல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்னால் ஒழுங்காக நடந்துக்கோ, நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா வாங்கிட்டு போயிட்டேன். அப்போ தேவனை பற்றிய ஒரு அறிவு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சபையில் செய்தி மூலமாக வெளியில் போனால் கூட இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருவருக்கு தெரியும், கடவுளை அறிகிற அறிவு எனக்கு நஷ்டம் அல்ல, எனக்கு லாபம். எனக்கு சாபம் அல்ல, எனக்கு ஆசீர்வாதம். எனக்கு கட்டுகள் அல்ல, எனக்கு விடுதலை. எனக்கு சாவல்ல, எனக்கு ஜீவன். அப்போ தேவனை பற்றி அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்குள் வர வர அவனுடைய வாழ்க்கை வளமடையும். 1ஆம் கிளாஸ்க்கு அனுப்புகிற பிள்ளை 1ஆம் கிளாஸ்லேயே எத்தனை வருஷம் இருக்கிறது? 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் 9ஆம் கிளாஸ் போகிறோம், 10, அப்புறம் 11, 12. இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம 1ஆம் கிளாஸில் விட்டு அதே அறிவாக 12ஆம் கிளாஸில் இருக்குது. டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, அண்ணாள் டீச்சர்லாம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ ஏகப்பட்ட பேருக்கு டீச்சராக இருக்கீங்க, வாழ்த்துக்கு. ஆமாம், சேவியர் அவர் வாத்தியார், அந்த பாரு ஜோசப்பு வாத்தியார், எத்தனை பேர் வாத்தியார். அப்பா ராணி வாத்தியார் டீச்சர். ஆமாம், பாத்தியம்மா டீச்சர், ஒரே டீச்சர் குடும்பம். நம்ம பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிற அவங்க பேரை ஏன் சொன்னீங்க, எங்கள் பேரை சொல்லக்கூடாதா அப்படின்னு. இப்போ வந்துருச்சு சொல்லிட்டேன், இப்போ என்ன அதனால சண்டை, அவங்கள்ட்ட முடிச்சு போட்டுறாதீங்க அவங்க பாரு, சரியா? உங்கள் பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது, நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது 1ஆம் கிளாஸில் பார்த்த பிள்ளைகளை 12ஆம் கிளாஸ் வரும்போது இந்த பிள்ளை தெளிவாக இருக்குது. காலேஜுக்கு போன பிறகு இன்னும் தெளிவாக இருக்குது. இன்ஜினியரிங் கல்லூரி முடிச்சுட்டா நம்ம சலிட்டு அடிக்கிறோம், கையில் காசு வந்துருச்சு, நீ அது என்னென்ன பண்ண போதோ, இயேசுக்கு தான் வெளிச்சம், நம்ம பேசாமல் அமைதியாக போயிட வேண்டியது தான் இனிமேலாம், ரைட்டா? பெற்றோர்கள் அதுக்கப்புறம் போய் அவங்கள்ட்ட போய் தகராறு பண்ணக்கூடாது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். பிள்ளைகள் காலம் இனி தலையை எடுத்துருச்சு, இனி நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்லி நம்ம சொல்லி அவங்க கேட்பாங்களாகும். நம்மளை பார்த்து ஓல்டு மேன், ஓல்டு லேடி, ஷட் அப் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டு போயிடும். அவங்க நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாலே நம்ம ஒதுங்கி போயிடும். காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டு, ரொம்ப கஷ்டமான ஒரு உலகம். இதில் நீந்தி கரையிறது தெய்வத்தினுடைய கிருபை. கைகளை ஒத்து கத்துறோம் இல்லை, நீந்தி நீச்சல் அடித்து வெளியில் வர்றோம்னா அது ஆண்டோடைய கிருபை. கைகளை ஒத்து கத்துற மகிமைப்படுத்துவான். அவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்போ நீ பாச உலகத்துலேயும் பிரச்சனை இருக்குது. உலகத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பத்திக்கிட்டு எரியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை ஃபயர் இன்ஜின் கொண்டாலும் அணைக்க முடியாது. கர்த்தர் ஒருத்தர் அணைச்சாதான் உண்டு, மற்றபடி ஒன்றும் பண்ணவே முடியாது. கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். என்ன பாஸ் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஆமாம் பிரபு, கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவரே நல்லவர். அதனால் அவரை பற்றி பேசுகிறதே நமக்கு பாக்கியம். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேவன் தன்னை வெளிப்படுத்தினால் ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், இன்னொரு வெளிப்பாடு யார் கொடுக்குறார்? மோசே கொடுக்குறார். யாத்திராகமத்தின் புத்தகம். நான் எங்கே போனாலும் சப்ஜெக்ட் வந்துடுவேன், கவலைப்படேன். ஏன்னா கட்டாயம் உங்களை விட்டு நாங்கள் எங்கேன்னு போகிறது. அப்போ நீங்கள் எதுவும் கண்காணாமல் போயிடுறீங்க, பிளான் எதுவும் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் நினைக்கலாம். இந்த இருக்கேன், இருந்துட்டு தான் இருக்கோம். 6ஆம் அதிகாரம் 3 சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். அது சொல்கிறார் பார்த்தீங்களா? நான் ஆபிரகாமுக்கு எப்படி தரிசனமானேன் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓகே, இப்போ யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அறியப்படவில்லை. ஜெகோவா. மோசே கேட்குறான், வீட்டில் போய் வாசித்துங்க, டைம் இல்லை. என் பேர் என்னன்னு கேட்டால் இருக்கிறவராக இருக்கிறேன். இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறார். ஜெகோவானாலே இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறார். திரும்ப சொல்லுங்கள், ஜெகோவா என்றால் இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறவர். திரும்ப சொல்லுங்கள், இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறவர். பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் த ஃபியூச்சர். இப்படி தான் நான்
அவங்களுக்கு சொல்லப்படலை, உங்களுக்கு யெகோவா என்று அறியப்படுகிறேன் என்று சொன்னார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒரு வார்த்தையின் வெளிப்பாட்டினால கடவுளை பற்றி சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்லி வல்லமையை காட்டினாரா காட்டலையா? குயிக்காக கேட்குறேன், முடிக்கிறேன். அவன் லைஃப்பில் இத்தனை வயசு ஆகுதுன்னு ஒரு குழந்தை இல்லைன்னா கொடுத்தாரா இல்லையா? டைமில் நான் அதுக்குள்ளே போக ஒரு வெளிப்பாடு சர்வ வல்லமையுள்ள தேவன் சரித்திரத்தையே மாற்றலை, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியவே கர்த்தர் மாற்றலை. சாராளுக்கும் சரி ஆபிரகாமுக்கும் சரி மாற்றி கொடுத்துட்டார்ல. அப்போ ஒரு வெளிப்பாடு நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இப்போ இன்னையிலேருந்து தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? இந்த செய்தியின் மூலமாய் தெரியல, நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவரே உங்களுடைய வெளிப்பாட்டை எனக்கு தாரும். நான் இன்னைக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். 21 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுலேருந்து எனக்கு அவ்வளோ விஷயங்கள் முதல்ல தெரியல. ஐ வாஸ் a continuous reader of the Bible. I was the Bible student. நான் வேதாகமத்தை கற்றுக்கொண்டு வாசித்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். ஆனால் கடந்த ஒரு 5-10 ஆண்டுகளில் தான் தேவனை குறித்த அறிவு என் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று எனக்கு தெரியாதப்போ. Why? எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, எனக்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை, அந்த பாடம் எனக்கு எடுக்கவே இல்லை, அந்த பாடத்தை எனக்கு சொல்லித்தரவே இல்லை. ஆனால் எனக்கு என்றைக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டின் பாடத்தை கொடுத்தாரோ நான் ஜனங்களுக்கு எங்கே போனாலும் அதை பிரசங்கம் பண்ணுகிறேன். சிலருக்கு தானாக கிடைச்சிருக்கும், சிலருக்கு சொன்னாதான் கிடைக்கும். இப்போ மோசேக்கு அன்னைக்கு அவன் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆசீர்வாதம். வேதத்தில் வாசிக்கிறோம், 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை நடத்துவதற்கு மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டினாலே 40 வருஷம் நடத்த கர்த்தர் கிருபை அளித்தார். கைகள் ஊத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆபிரகாமாயிலும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் இருந்தான். இவனும் இவனோடு பின்பற்றின ஜனங்களும் எகிப்து விட்டு வந்து 40 வருஷம் அந்த வனாந்திரத்திலேயே 40 நாள் முடிக்க வேண்டிய பிரயாணத்தை 40 வருஷம் சுற்றி சுற்றி கர்த்தர் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து, அவளுக்கு மன்னா கொடுத்து, ஆண்டவர் அவர்களுக்கு காடைகளை கொடுத்து, வஸ்திரம் கிழியாமல் பாதுகாத்து, பாதரட்சை கிழியாமல் பாதுகாத்து, கொடையை பிடிச்சி மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து, ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்து 40 வருஷம் சூப்பராக கர்த்தர் வழி நடத்தினாரா இல்லையா? இருந்தவர் ஆபிரகாமுடைய இருக்கிறவர், நான் இருக்க போகிறவர். அப்போ தேவனுடைய ஒவ்வொரு வெளிப்பாடை கிடைச்சா அந்த வெளிப்பாடு நமக்கு வர 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 நம்முடைய லைஃப் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக, உயர்ந்த ஒரு வாழ்க்கையாகி மாறும். அப்படி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு என்னை அழைத்திருக்கிறேன், ஒரு உயர்ந்த ஒரு மலையில் வந்து நிற்க என்னை அழைத்திருக்கிறேன், உயரம் உன்னதமான சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு எங்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய உயர்ந்த வெளிப்பாடுகளை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் இயேசு சுவாமி. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. அப்போ கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்க 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 எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மோசேக்கு, ஒரு ஆபிரகாம், இப்படி வெளிப்பாடு கூடிக்கிட்டே போகுது. அதுக்குள்ளே போக விரும்பலை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிவிட்டு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் அதை வாசித்திருப்பீங்கன்னு தெரியாது. எபிரேயர்கள் நிருபம் நான் பல முறை உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கிறேன். சும்மா ஜஸ்ட் சொல்லிகிட்டே போகிறேன். எபிரேயர் 1:1 வரைக்கும் உள்ள வசனங்களில் நான் வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன். முற்பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பேசின ஆண்டவர் எப்படி பேசினாரா? அந்த காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக. அப்போ என்ன அர்த்தம்னா போர்ஷன் பை போர்ஷன். எது மூலமாக வெளிப்படுத்தினார்? த்ரூ ட்ரீம்ஸ், த்ரூ விஷன்ஸ், தரிசனங்களின் மூலமாக. ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? தரிசனத்தில் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது முச்செடியில் வெளிப்படுகிறார். கைகளை ஒத்துக்கத்தை மயப்படும். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தின முறை வேற, இப்போ தேவன் மோசேக்கு வெளிப்படுத்துகிற விதம் வேற. இவனுக்கு இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன் கிடைக்கலன்னா இந்த பெரிய டாஸ்க்கை அவனால் நிறைவேற்ற முடியாது. ஸோ கர்த்தர் நம்முடைய தேவையை அறிகிறார், நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். கைகளை ஒத்துக்கத்தை மகிமைப்படுத்தும். கண்ணீரை காணும் தேவன் நம்மை அழகாக நடத்துவார். கதறுதலை கேட்கும் தேவன்.
தேவன் நம்முடைய லைஃப்பில் ஒவ்வொரு சிச்சுவேஷனை புரிஞ்சு 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 நம்மை அவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அந்த ஆண்டவரை புரிஞ்சுக்கணும். கைகள் உயர்த்தி கத்திர மயப்படும். நம்ம அந்த ஆண்டவரை புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு தேவன், நான் கடைசியை சொல்லி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன், ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த ஆண்டவரை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும். அடுத்து, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக. அப்போ நான் ஆண்டவர் அந்த காலத்தில் ரெவலேஷனை முழுசாக கொடுக்கல. இப்போ 1ஆம் கிளாஸில் பாடம் எடுக்கும்போது எப்படி எடுத்தோம்? அப்பா அம்மா படம் பட்டம். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் அதுதான் எனக்கு அந்த புஸ்தகம். ஆமாம், அம்மா அப்பா படம் பட்டம், அப்புறம் படம், அப்புறம் ஊசி, அப்புறம் என்னது இலை, இப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், ஏணி, சரிக்காங்க, இப்படி தான் படித்தோம். இப்போ அடித்து நொறுக்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக எப்படின்னு வாசிக்கிறோம். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட்டிட்டாரா? அது போல தான் நம்மை ஆண்டவர் 1ஆம் கிளாஸ்லேயே வச்சுக்க விரும்பலை, நம்மை யூனிவர்சிட்டி தாண்டி போக வைக்கிறார். கைகளை கத்திர சோதரம். நமக்கு ஆண்டவர் அப்படி கொடுக்குறார். பங்கு பங்காக வகை வகையாய் திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் யார் மூலமாக கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாருன்னா, இனி தீர்க்கதரிசி தேவையில்லை, ஆசாரியன் அவசியம் இல்லை. அதெல்லாம் சொல்ல ஒரே பலியில் முடிச்சிட்டார் கதையை. தீர்க்க தரிசனம் அவருக்குள்ளே இருக்கு. அவரே தீர்க்கதரிசி, அவரே ராஜா, அவரே ஆசாரியன். குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். இப்போ யார் மூலம்? இயேசுவின் மூலமாய் பேசுகிறார். கைகளை ஒருத்தர் மயப்படுது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம். அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வந்த ஆண்டவர் இப்போ நமக்கு ஜீசஸ் மூலமாகத்தான் பேசுகிறார். எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறீர்கள்? பழைய ஏற்பாட்டை நான் வாசித்து வந்து ஜீசஸ் வந்த பிறகு இந்த ஜீசஸ் மூலமாக தான் என்கிட்ட பேசுகிறார். ஆமாம், அதனால தான் பேசும் ஜெபம் செய்யும் போது, ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்ட செய்ய ஆயத்தம். நம்ம ஆண்டவரத்தில் பேசும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணும்போதும் சரி, வேதம் வாசிக்கும் போது என்கிட்ட பேசும் ஆண்டவரே. ஆராதனை நேரத்தில் பேசும் ஆண்டவரே. செய்தியின் வேளையில் பேசும் ஆண்டவரே. கம்யூனியன் டைமில் பேசும் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரைக்கும் பேசும் ஆண்டவரே. இப்போ இன்னைக்கு காலையில் இந்த இடத்துக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள், நான் யாரும் கை வைத்து சொல்ல போகிறதில்ல. இந்த சர்ச்சுக்கு நான் வர்றதுக்கு முன்பாக காலையில் எழும்பி என்னோட கூட பேசும் ஆண்டவரே. இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகிறேன். இன்றைக்கி எங்கள் பாஸ்டர் பேசுகிறாரா, பாஸ்டர் பின்னி பேசுகிறாங்களா தெரியல. ஆனால் யார் பேசலான்னு நீ கூட பேசும் ஆண்டவரே. ஒரு பாட்டு மூலமாக பேசும், ஒரு ஜெபத்து மூலமாக பேசும், ஆராதனை என்கிட்ட பேசணும் ஆண்டவரே. நான் பைபிள் ஸ்டடிக்கு வந்தாலும் எதுக்கு வந்து என்கிட்ட நீர் பேசணும். உங்கள் சத்தம் எனக்கு வேணும். உங்களோட சத்தத்தை நான் கேட்கணும். உங்களோட சத்தத்தை கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக நமக்கு திருவிழம் பற்றினார். இயேசு மூலமாய் நமக்கு, இயேசுவை மூலமாக தான் நம்மளோட கூட பேச. அப்படி ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சில் வந்தால் ஆண்டவர் மட்டும் கரெக்டாக பேசாமையாக இருப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் செய்வார்ல. சில சொல்லுவாங்க கர்த்தர் என்கிட்ட பேசலை, கர்த்தர் சர்ச்சுக்கு வரும்போது ஒன்றுமே பேசலை. அப்படி சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஜெபம் பண்ணிட்டே வரல? ஊர் சுற்றினா, திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஊர் சுற்றினா எப்படி கடவுள் மட்டும் பேசுவேன்? நீ ஜெபம் பண்ணலைன்னா கர்த்தர் சபையில் பேசல. கர்த்தர் சபையில் பேசவில்லை. பேசுறது உன் காது கேட்கல, உன் காதை அடைச்சிக்கிட்டேன்னு வர ஆண்டவர். அப்பனா உன் இருதயத்தை கடினமாக்கினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. தங்களுடைய கழுத்தை கழுத்தாக மாற்றினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எழுதிக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் மூட கூட பேசணும்னு ஒரு கட்டாயம் பேசுவேன். ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் பேசுவார். நம்மளுக்கு பேசாமல் இருக்க மாட்டார். அவர் பேசுகிற தெய்வம். பேசாத கல்லு மரம் அல்ல, அது பேசும் தெய்வம் ஜீசஸ். நம்மளை எப்படியாவது நம்மளை புரிய வைக்காம போகவே மாட்டார் ஆண்டவர். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இயேசு யார்? டைம் இல்லை, ஆனால் அதை படித்து விளக்க சொல்லலை. அதில் பாருங்கள் என்ன அழகா போட்டு, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். உலகம் அல்ல, ப்ளூரல், உலகங்களையும். ஏயான். நம்மகிட்ட பேசின இயேசு சாதாரணமான இயேசு அல்ல. தோத்திரம். நம்மகிட்ட பேசின இயேசு சத்துவம் இல்லாத பலகீனமான இயேசு அல்ல.
நம்மிடத்துல பேசின இயேசு ஒரு பிரயோஜனம் இல்லாத இயேசு அல்ல. ஜீசஸ் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக முழு உலகத்துக்கும் அவர்தான் பட்டா அவர் கையில கொடுத்திருக்கு. தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை he appointed. இவரை கொண்டுதான் உலகங்களையும் உண்டாக்கினார். கைகள் ஒத்துக்கத்தை மேம்படுத்தும். எத்தனை பேருக்கு புரியுது நினைக்கிறேன். இந்த பூமி மாத்திரமல்ல, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கினார். நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அந்த கோள் பாதையில் செல்லுகிற எத்தனை கிரகங்கள் இன்னைக்கு இருக்குது, அதையெல்லாம் அவர் உண்டாக்கினார். நம்ம இருக்கிற ஒரு ஊரே நம்மால முழுசும் தெரியல. மதுரையில் எத்தனை தெரு இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, மதுரையில் ஜனத்தொகை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்? அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் 60-70 வருடங்களில் நம்ம எவ்வளவு இடத்தை நம்ம பார்த்துருப்போம். பார்த்துட்டு அசந்து போய் இவ்வளவு இந்த இடத்த இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதான் பார்க்கிறேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இத்தனை வயசுக்கு பிறகு. அப்படி இருக்கும்போது உலகங்களையும் உண்டாக்கினார். அப்ப இன்னும் எனக்கு தெரியாத எத்தனை உலகம் இருக்கு. நம்ம சொல்றோம்ல, எத்தனை உலகம் இருக்குன்னு தெரியலடா. அந்த இயேசு எவ்வளவு பெரிய இயேசு. அதான் நான் சொல்லி முடிக்கணும். முடியுமா தெரியல. அந்த இயேசு யார் சார்? அந்த 3 வசனத்துக்குள்ள நம்மளை ஒரு வழி பண்ணிட்டு தான் போறார் எழுதினவர். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, இன்னொரு தடவை இழக்கிறேன், சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், அண்ட சராசரத்தையும் நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிளில் சொல்லப்பட்ட இந்த வசனத்தினால அப்படி தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளால எவ்வளவு வெயிட் தூக்க முடியும்? நம்மளால எவ்வளவு வெயிட் தாங்க முடியும்? இப்ப இன்றைக்குமே ஒருவர் கைகால் சுகத்தோடு இருக்கும்போது அவர்களை நாம் எழுப்பி கூட்டிட்டு போறது லேசு. ஆனா அவங்களால நடக்க முடியல, அவயவங்கள் சரியா செயல்படலைன்னா அவங்கள தாங்கும் போது நமக்கு எவ்வளவு வெயிட் இருக்குது. ஒரு ஆளை படுத்துட்டா எழுப்ப முடியாது சார். அநேக தமிழ் பிள்ளைகளுக்கு அது தெரியுதான்னு தெரியல. இப்போ நான் படுத்தா நான் எந்திரிச்சிருவேன். ஆனால் என்னால் எந்திரிக்க முடியலன்னா என்னை ஒருத்தர் பிடிச்சி தூக்குறது கஷ்டம். ஏன் தேவன் கணவன் மனைவியை வைத்திருக்கிறார்? ஏன் பெற்றோர் பிள்ளைகளை வைத்திருக்கிறார்? ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்க. குடும்ப வாழ்க்கையினுடைய ரகசியம் வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சிருச்சு. முதல் அதிகாரத்தில் ஆரம்பிச்சிருச்சு. சில யாரும் எனக்கு தேவையில்லை, நான் ஒத்தக்கட்டையா நான் இருந்து சமாளிச்சிருவேன், அதெல்லாம் உண்மை பண்ண முடியாது. தேவனே ஒரு மனிதன் தனிமையா இருக்கக்கூடாது, நல்ல ஏற்ற துணையை உண்டாக்குவேன் தேவனே சொல்லி இருக்கும்போது நான் தனியா இருந்து சமாளிச்சுக்கிடுவேன் பேசுறேன். தேவனுக்கு மேல ஒருத்தன் ஞானம் பேசுறான்னு அர்த்தம். தேவன் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறதான ஞானத்துக்கு விரோதமாய் சில அதிபரிசுத்தவான்கள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தேவன் தனியா இருக்கிறவங்களை வைத்தார். அது ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை. நாட் ஃபார் ஆல். ஏன் ஒரு கணவன் மனைவி ரொம்ப காலம் நீடூழி காலம் வாழணும் வாழ்த்துறாங்க இன்னைக்கு? சொல்லுங்க பாப்பா. 10-16 பெற்று வாழ்த்துறாங்களே எதுக்கு? ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா, சப்போர்ட்டிவா. முடியாம போகலாம், இல்லை நான் சொல்லல, மறுக்கல. பட் தேவன் சில ஒரு டிசைன் பண்ணி இருக்கிறார். தேவன் பண்ண டிசைனை பூரா இந்த ஆள்கள் இப்போ உள்ள நவீன காலத்தில் உள்ளவங்க அதை உடைச்சி எரிஞ்சிட்டு கர்த்தர்ட்ட சண்டைக்கு நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு பைபிள் ஒரு சத்தியம், எங்களை ஆண்டவர் இப்படி அழைச்சிருக்கிறார், இப்படி தெரிஞ்செடுத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் இல்லை சாமி, சும்மா சரி. அதாவது இந்த கான்செப்ட் வரும்போது வேதத்தை இடிச்சிச்சுன்னா நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போ நான் ஒரு சத்தியத்தை நான் சொல்லும்போது வேதத்தினுடைய சத்தியத்துக்கு முரண்பாடான ஒரு காரியத்தை இன்னைக்கு உலகத்தில் உள்ளவங்க யார் அதை கொண்டு வந்தாலும் ஸ்டாப் பண்ணி ஆகணும். சர்ச் ஹஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்தையும் தாங்குறவர்னு சொல்லியிருக்கேன்.
நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? இன்னொரு வசனம் படிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டவரை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? அவள் தன்மையின் சொரூபம் என்பதற்கு 2-3 இங்கிலீஷ் வேர்ட் சொல்றேன் பாருங்க. He is the express image or the visible representation of God. The express image or the visible representation, absolute expression of God. அதாவது ஃபாதர் காடும் ஜீசஸையும் பிரிக்க முடியாது, வித்தியாசம் பார்க்க முடியாது. அப்சல்யூட் எக்ஸ்பிரஷன், த விசிபிள் ரெப்ரசன்டேஷன். இந்த விசிபிள் ரெப்ரசன்டேஷனுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும்ல, சில பிள்ளையை பார்த்து அப்பனை உரிச்சு வந்திருக்கிறான்னு. அப்பாவை, அப்பன் கூட சொல்லக்கூடாது, அப்பாவை உரித்து வந்திருக்கிறார், அம்மாவை உரித்து வைத்திருக்கிறாள் சொல்றோமா இல்லையா? அப்படி டிட்டோ, அப்படி ஜெராக்ஸ். இந்த ஜீசஸ் நம்மோடு கூட பேசணும்னு விரும்புகிறார். அவர் தான் அந்த உலகத்தை உண்டாக்குறார். அவர் மூலமாக தான் நமக்கு எல்லா ரெவலேஷனும் கிடைக்கணும். கொலோசியர்கள் நிருபம் இது சிலர் படிக்கிறதுக்கே டைம் கிடையாது. 15 வசனம் படிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும். ஹே, பவுலுக்கு இந்த வார்த்தையெல்லாம் எங்கே அதரிசனமான பார்க்க முடியாத தேவனுடைய தற்சொரூபம். சொரூபம்ன்றது வந்து விக்கிரக ஆராதனைக்கு போகலை, கவனிச்சுக்கிடுங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம், அப்படி எக்ஸாக்ட் ரெப்ளிகா, அப்படி எக்ஸாக்ட். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார்கள், ஐகான். ஐகான்ன்றது கம்ப்யூட்டரில் இருக்கும், உங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அந்த ஐகானை நம்ம டச் பண்ண உடனே அந்த ஃபோல்டர் என்ன செய்தான்? ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஜீசஸை டச் பண்ணிங்கன்னா எல்லாம் ஓப்பன் ஆகும். கைகளுக்கு கத்திர மகிமைப்படும். நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. அந்த ஐக்கானை டச் பண்ணோன்னா அந்த விண்டோஸ்குள்ளே போகிறோன்றாங்க. ஓரளவு அறிவு எனக்கு சொல்லப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் அறிய முடியும். இப்போ இதை இந்த சபை சொல்லிக் கொடுக்கலன்னா யார் சொல்லிக் கொடுப்பா? ஊழியராகிய நாங்கள் இதை ஜனங்களுக்கு டீச் பண்ணலன்னா யார் இதை கற்றுக்கொள்வார்கள்? வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து வெறும் பாட்டு பாடி ஆட்டம் ஆடி சும்மா ஒரு கும்மாளம் போட்டுக்கிட்டு டான்ஸ் போட்டுட்டு, டான்ஸ் நல்லா தான் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது எப்படி இருக்கும்? 10 பேர் ஆடும்போது 15 சேர்ந்துருச்சுன்னா 25 நல்லா இருக்கும், ஹெவியாக இருக்கும். இப்போ 25 ஆடும்போது இன்னும் ஒரு 50 சேரும். அப்படியே அப்படி எல்லாம் ஆட ஆட அந்த இடம் மகிமை வந்துருச்சிடும். மகிமை மகிமை என்னடா மகிமை? அப்படி பார்த்தோன்னா பொம்பளை பிள்ளைகள் இங்கிட்டு போகுது, ஆம்பளை போய் எங்கிட்டு போகிறான், மகிமை இறங்குதுன்றான். ஃபூலிஷ். நிறைய பேர் சொல்கிறாங்க மகிமை இறங்குதான். நம்ம வீட்டில் விட்டுருவோமா? அப்படி நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை விட்டுருவோமா? நம்ம we allow the things to happen in our family. You will immediately step in and say that this is wrong. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என் பிள்ளையை நான் பாதுகாக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். நான் சொன்ன இந்த வசனத்தெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் பிடிக்கும். ஏன் இது சொன்னா, ஆபிரகாம் கொடுத்த வெளிப்பாடு ஒரு ஆசீர்வாதம், மோசே கொடுத்த வெளிப்பாடு அதை காட்டிலும் ஆசீர்வாதம், கடைசியாக இயேசுவை நமக்கு கொடுத்ததினால் இந்த முழு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதம். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். கைகளை ஒத்த கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் நல்லவர் என்று அறிந்தாலே, இந்த இயேசு நல்லவர் என்று அறிந்தாலே நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைமைகள் முற்றிலும் மாறும். எனக்கு இருக்கிற ஒரு 10 நிமிடத்துக்குள் சுருக்கி வரைய விரும்புகிறேன். என்னைக்கு தான் வரைஞ்சிங்க? ஒன்றும் வரையலை, நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வசனமும் என்னை தூக்கி பிடிக்குது. எப்படியா வசனங்களை குறித்து வச்சிருக்கிறேன். ஏசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவருக்கு இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது, அது பைபிள் செல்ல லைட்டாக சொல்லப்பட்டுச்சு. மார்க்கு சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் வரேன், 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் படிச்சுக்கிடுங்க. ரைட்டா? மார்க்கு, இது மத்தேயில இருக்குது, மார்க்கில் இருக்குது, லூக்காவில் இருக்குது.
மார்க் 10ஆம் அதிகாரத்தில், பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தரேன். இந்த மாதிரி ஒரு பக்திமானை எங்கேயும் பார்க்க முடியாது. சொல்கிறேன், கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பக்திமான்களை நடிக்கிறத நிறைய பார்த்துட்டோம். கிறிஸ்தவ உலகம் பார்த்துருச்சு, கிறிஸ்தவ திருச்சபை பார்த்துருச்சு. அதனால் இப்படி பண்ணுறவங்களை பூரா நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் நம்பக்கூடாது, எவருமே நம்பக்கூடாது. நான் சொல்கிற செய்தி சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு முழங்கால் படிக்கிட்டு அவன் சொன்னான், நல்ல போதகரே. இயேசு எப்படி அட்ரஸ் பண்ணுறான்? குட் டீச்சர், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவன் பெரிய பணக்காரன், அவன் வாலிபன் ஒரு இடத்துல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் ஒரு பிரின்ஸ் மாதிரி, அவன் ஒரு பிரபு மாதிரி. காசு வந்தால் தான் எல்லாம் வந்துடுமே, ரைட்டா? ஆமாம், எல்லாம் இருக்குது. ஸோ அது பின்னால் தான் உலகமே போகும். ஸோ அவன் ஒரு பயங்கரமான விவரமானவன், அறிவு உள்ளவன், புத்தி உள்ளவன். அது மாத்திரமல்ல, அவன் வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறார். அநேகர் இதை படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும்னா, இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், 18ஆம் வசனம். இயேசு சொல்கிறாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. பாஸ்டர், வாக்கு தத்தமே இயேசு நல்லவர் தானே நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்க. த லார்ட் இஸ் குட்னு சொல்லிட்டீங்க, வேட்டு வைக்கிறீங்க. இப்பொழுது அவன் சொல்கிறான், ஓடி வர்றான். சும்மா நம்ம சர்வீஸில் வர மாதிரி லேட்டாக பிந்தி அப்படியே மைனர் மாதிரி உள்ளே வர்றது இல்லை. யாரும் அப்படி சொல்லலை, ஒரு மாதிரி அல்ல இல்லை, ஓடி வர்றான் உள்ளுக்குள்ளே. வெளியில் நடந்து வந்தால் உள்ளே ஓடி வந்து காட்டிடணும். தோத்துறான். ஓடி வந்து முட்டி போட்டான். உள்ளே வந்து முட்டி போட்டு முழங்கால் போட்டு கத்தலிக் சர்ச் மாதிரி, நல்ல போதுகிறேன், கையெடுத்து கும்பிட்டு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்யணும்? நீங்கள் நான் இருந்தால் என்ன செய்வான்? உடனே தூதனை கூப்பிட்டுங்க, வா, ரிஜிஸ்டர் எடு. அவன் பேர் என்ன? உன் பேர்? பரலோக ராஜ்யத்தில் பேர் எழுதியாச்சு. அல்ல, நீ ஆர் ரைட் ராயல், என்டர் இன் டு ஹெவன். நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்கிறதுக்கு இந்த கையெழுத்து போட்டார். உடனே சர்டிஃபிகேட் கையில் கொடுத்தார், இந்த வச்சுக்கோ அப்படின்னு. நம்ம அப்படி செய்வோம், நம்ம அப்படி செய்வோம், அப்படி செய்வோம். கடவுள் அப்படி செய்வார் நினச்சிங்களா? ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், நீ என்ன நல்லவன்றிய, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இவரை நல்ல போதகர்னு இவர் சொன்னோன்னா அப்போ என்ன அர்த்தம்? என்னத்துக்கு சொன்னார் அவர்? நல்லவன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு நல்லவன், கடவுளை தவிர வேறு. அப்போ நமக்கே தெரியுது யார் தான் நல்லவர். இப்போ சொல்லுங்க, நாகூம் 1:7 கர்த்தர் நல்லவர். அவர் அரணான கோட்டையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு சத்தியத்தில் அவர் நல்லவர் தெளிவாக இருக்குது. தேவன் ஒருத்தரை தவிர நல்லவன் வேற யாரும் இல்லைன்றாரு. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, போன வாரம் சொல்லிட்டேன் இதெல்லாம். உன் தாயை கனம் பண்ணுவாயாக. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும், ஃபுல்லாக தெரியும். கரைச்சி குடிச்சிட்டேன், 100க்கு 120 மார்க் வாங்கிட்டேன். சரி, இதெல்லாம் எப்போ இருந்தே நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், சிறு வயது முதற்கொண்டே கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். சண்டே கிளாஸ்லேயே முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் சப்ஜெக்ட் க்ளோஸ், எல்லாம் படிச்சிட்டோம். ஐயோ, இப்படி ஒரு ஆளா ஆண்டவரே, இதெல்லாம் தெரியுமான்றார். சிறு வயது முதல் எல்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னார். ஆண்டவர் அவனை பேசுறார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குன்ட்டார். இவன் என்ன நினைச்சான்னா, இந்த சத்தியம் இதை நிறைய பேருக்கு இதை படிச்சுட்டு, இது நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், அலசி பாருங்கள், ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அவன் நினச்சது இந்த கற்பனைகளை கை கொண்டா நித்திய ஜீவனுக்கு போயிடலான்னு இவன் நினச்சான். அப்படிங்க நம்ம இப்படி சொல்லி கொடுத்தா அப்படி போயிடுறான், ரூட் எடுத்துடுறான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இவன் இதை செஞ்சதுனால பரலோகத்துக்கு போகலான்னு நினைக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நல்ல போதகரே நீ வந்துட்டல, இங்கே வா, இங்கே வா, உட்கார். அன்பு கூர்ந்து சொல்கிறாரு, டேய் உன்ட்ட ஒரு குறை இருக்குடா அப்படின்றார். ஏன்ட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு. இதில் என்ன அர்த்தம் என்றால், இவன் நல்ல போதகரே என்று சொன்னான். இயேசு யார்?
இப்போ இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரு நீ ஒன்றும் நல்ல போதகர்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்லியிருக்கணும்? அப்புறம் நான் சொல்கிறேன், ஒரு போதகர் நல்ல போதகராக இருக்கணுமா? என்ன பாஸ்டர் சொல்லிட்டீங்க, உங்களை பற்றி நீங்கள் நல்லவங்களா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கல, என்னைய சொல்லலை. போதகர்னா டீச்சர். ஒரு டீச்சர் நல்லவராக இருக்கணும்னு எவன் சொன்னது? நீ என்னை நல்லவன் என்று சொல்ற. நீ எதுக்கு நல்ல ஒரு போதகர் நல்லவராக இருக்கணும் வேண்டான்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒழுங்கானதை போதிக்கிறாரா தான் முக்கியம். ஆனால் இயேசு வெறும் போதகரா? நிக்கதேமு சொல்லுகிறான் யோவான் 3:3, நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நல்ல போதகர்னு சொல்ல, நீ தேவனிடத்தில் வேற டீச்சர்ஸ் கேம் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒருவருடைய தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது. ஒரு போதகர் நல்லவராக இருக்கணும், கெட்டவராக இருக்கணும், டீச்சராக இருக்கணும், அது ஆசிரியர். நான் சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. சில டீச்சர்ஸ்ட ஓவராக போய் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் வாழ்க்கை குடிச்சு கெட்டு போச்சு, நீ குடிக்காமல் இருந்தான்னு சொல்லுவாங்களே ஒழிய நீயும் குடின்னு ஊற்றி கொடுக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ கான்செப்ட் புரிஞ்சிடும் நல்லா. இவன் கேட்குறான், நல்ல போதகரே வா, நீ என்ன ஏன் நல்லவன் சொல்ற? தேவன் ஒருத்தர் தானே நல்லவர். அப்போ தேவன் நல்லவர் என்று சொன்னால் ஏசியார் அவர் தேவனுடைய தற்சொரூபம், த எக்ஸாக்ட் ரெப்ளிகா. அவர் அப்படி அச்சு வார்த்தது போல் இயேசு இந்த உலகத்தில் சொல்லுகிறார். படிக்கிறேன், வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். ஐ எம் கம்மிங் க்ளோசர் டு திஸ் ஏரியா அண்ட் ஐ வில் க்ளோஸ் இட். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் படிக்கலைன்னா உங்களுக்கு புரியாது. இயேசு இடத்துல சீசர்கள் பேசுகிறாங்க, சீசர்கள் இயேசுவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வேறு யார் அங்கே இல்லை. நல்லா கவனிங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் படித்து பார்க்கும்போது வேறு யாருமே இல்லை, இயேசுவும் சீசர்களும் தான் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். 6ஆம் வசனம், ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நீங்கள் என்னை அறிந்தீர்களானால். 7ஆம் வசனம், என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை குறித்து அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றான். இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. பிலிப்பு டப்புன்னு பேசுகிறான். பிலிப்பு ரொம்ப நேரம் பேச மாட்டான், இன்னைக்கு பேசுகிறான். கடவுளே, இயேசுவே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்றான். அது போதும், சோறு வேண்டாம், எனக்கு சட்டை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்றான். பிலிப்பை பார்த்த ஆண்டவர் உடனே என்ன சொன்னார்? டக்குன்னு நான் தான் எடுத்த உடனே சொல்லாமல் ஏசு எப்படி தூக்கி போகிறாரு? ஏய், இப்போ நான் தான் பிதாவுடைய குமாரன் அப்படின்னு எடுத்தோடனே பேசியிருப்பான். அதனால தான் யார் என்ன பேசினாலும் எடுத்த உடனே பதில் பேசக்கூடாது. கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். சப்புன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா நமக்கு எங்கேயோ மண்டையில். ஆத்தாடி, யார் எது பேசினாலும் சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க சொன்ன உடனே நான் பதில் பேசணும், அவங்க சொல்கிறதுக்கு முன்னாலே இவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அலோன்றக்குள்ள அல்லலோ அல்லலோன்னுவாங்க. நம்ம பெந்த அல்லேலூயா, என்ன அல்லேலூயா? முதல்ல சொல்கிறத என்னன்னு கேளு, அறிவிட்டோம். முதல்ல சொல்கிறத கேட்டு உள் வாங்கிட்டு, இவங்கிட்ட இப்போ இத்தனை மணிக்கு 10:30 மணிக்கு 10:45 இதை பேசலாமா வேண்டாமா? வாட்சை பார்க்கணும், மூஞ்சை பார்க்கணும், சிச்சுவேஷனை பார்க்கணும், நம்ம கூட இருக்கவங்க யாருன்னு பார்க்கணும், கொல்லி வைக்கிறவங்களா, தீ வைக்கிறவங்களா, மேலே தீ வைக்கிறவங்களா, கீழே தீ வைக்க, அவளை பார்த்துட்டு தான் பேசணுமே, வெளியே எடுத்தோன்னு எதுவும் பேசக்கூடாது. எவ்வளோ சொல்லி தர்றோம் தெரியுமா? தலையில பிதாவை எங்களுக்கு காண்பியும் நான் தான் அப்படின்னு சொல்லலையே இயேசு. ஒவ்வொரு வசனத்தையும் ரசித்து படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்றாரு, டேய், இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தேனே, தெரியலையான்னு கேட்குறாரு. இப்போ இது எப்படி இருக்கு? இப்போ நம்ம சர்ச்சில் பல வருஷம் விசுவாசியாக இருந்து சங்கீதம் 23:1 தெரியலை, யோவான் 14:6 தெரியலை, இந்த மாதிரி பைபிள் உள்ள எத்தனை புஸ்தகம் தெரியலை, பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியலை, அது தொட்டு ரொம்ப அப்படின்னு சொன்னால் நான் பார்த்து என்ன சொல்வேன்? நான் இன்னும் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தேன், அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன வரும் சொல்லுங்கள்? இந்த சிஸ்டர் சொல்கிறேன், இங்கே உங்கள்கிட்ட மைக் தரேன், கோபம் வரும்ன்றாங்க. அவங்க சொல்கிறேன் கரெக்டு, சிஸ்டர் சொல்கிறது கரெக்டு, கோபம் தான் வரும். இப்போ நம்ம திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து அதை செய்யலைன்னா என்ன வரும்?
இயேசு கோபப்படுவாரா? அடுத்து இவங்க உடனே பைபிள் எடுத்துட்டு இயேசு மனதுருக்கம் உடையவர், அவன் அடிக்கும் போது கூட கன்னத்தை இந்த பக்கம் அடி இந்த பக்கம் அடி என்று காட்டினார். இப்படியா பைபிள் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு? உன் பக்கெட்ல இருந்து ஒருத்தன் வந்து உருவுறான், காசு எடுக்கிறான், காசுன்றதை காட்டும் உன் செல்லை தூக்கிட்டான்னு வச்சுக்கோ, உடனே என்ன பண்ணுவான்? ஓடி போய் உன்னை பிடிப்பமே ஒழிய, அன்பானே உன் அன்பாலே என்னை வெண்டாயே நான் பேசிக்கிட்டு இருப்போம். உங்க கல்லாப்பட்டியில் கை வச்சா விட்டுருவீங்களாக்கோ? கோபமா வராது. இப்படி சொல்லி கொடுத்தா பாஸ்டர் கோபப்பட சொல்லி கொடுத்திருக்கிறார். கோபப்படு, பட் பாவம் செய்யாதே. இயேசு என்ன சொல்லி கொடுத்தார்? சங்கீதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? நீங்கள் கோபப்படு, பாவம் செய்யாது. என்ன அந்த கோபத்தில் ஒருத்தரை டப்புன்னு அடிக்கிறோம், பொத்துன்னு போயிட்டான், நம்மளை உள்ள தூக்கி வச்சிருவோம், அவ்வளோதான். கோபத்தில் டப்புன்னு எட்டி உதைப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டுரும், அவ்வளோதான். நம்மளை கொண்டு போய் உள்ள போகிறோம். நம்ம கோர்ட்டில் வச்சு ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம் உள்ளே கொண்டு போயிடும், வாழ்க்கையே போச்சு. இவ்வளவு காலம் உன் கூட இருக்கிறேனே உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். புரியுதா? சொல்லிட்டார்ல. எவ்வளவு நேரத்துக்கு பிறகு சொல்றாரு பாருங்க. இதை நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இயேசு இடத்துல நம்ம பேசும்போதும் இயேசு நம்மகிட்ட பேசுகிற அந்த பைபிளில் யோவானில் ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ காலம் இருந்து உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி எறியலை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இதை முதல்ல சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. அது என்ன அர்த்தம்னா, நான் இவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணி உனக்கு புரியலைண்ணா, அது தப்புன்னு புரிய வச்சுட்டு என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கைகள் ஒதுக்க. இதுதான் ஒரு நல்ல டீச்சருக்கு அடையாளம். கைகள் ஒரு டீச்சர் வந்து நம்மளை திட்டமும் செய்வாங்க. என்ன டீச்சர்? திட்டமும் செய்வோம், அடிக்கவும் செய்வோம், அணைச்சிக்கிடுவோம். நமக்கு தெரியும். கைகள் ஒதுக்கத்தை மேம்படுத்துவோம். நம்ம டீச்சர்னா வாயிலிருந்து பாலா கொட்டணும், தேனா கொட்டணும், அப்படியே நீ செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லணும். 2 வெளுத்துட்டு உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கணும். கையில் ஒத்துட்டு பயன்படுத்தும். இதானே ஒரு நல்ல வாத்தியார். இப்போ நல்ல வாத்தியார்னு சொல்லிக்கிட்டா நல்ல வாத்தியார் நல்லது தான் சொல்லிக் கொடுப்பாரு. கேட்டால் கோவம் ஒரு தானே இருக்கு. அது மாத்திரம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார். அப்போ என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா? இயேசு அவர் நல்லவர். இவங்க இப்போ அந்த பகுதிக்கு வாங்க. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் தவிர ஒரு நல்லவில்லையே. சுருக்கமாக சொல்கிறேன், இவன் கற்பனையை நினச்சா பரலோகத்துக்கு போகலான்னு நினைக்கிறான். கற்பனை தேவை. ஆனால் கற்பனை தெரிந்திருந்தாலும் கற்பனையை கொடுத்த கடவுளை தெரியாவிட்டால் போக முடியாது. கைகளை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுவான். இயேசு சொல்கிறார், எப்படி போவேன்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆண்டவரே, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி எது? வெறும் கற்பனை மாத்திரம் இல்லை, கற்பனையை கைக்கோள். ஆனால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது, நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அப்போ இவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா என்ன நினச்சான்? இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் ரைட்டு. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ இடத்துல கேட்டு பாருங்கள், அதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி தெளிவாக சின்ன அவனை கிள்ளுனேன். சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லுவான்? அவனை கிள்ளுனேன், அவன் பேனா ரப்பரை எடுத்தேன், பென்சில் ரப்பரை எடுத்தேன், இவ்வளோ தான் சொல்லுவேனே ஒழிய அவன் செஞ்ச அத்தனை தப்பையும் சொல்ல மாட்டான். இப்போ இந்த கிறிஸ்தவர் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த தப்பு செய்யலைன்னு வாங்க. கொலை செய்யாது இருப்பாயா? இந்த இடத்துல யாராக வந்துருக்கவங்க கொலை பண்ணியிருக்காங்களா? இப்படி கை வைத்து கேட்போமே எல்லாருக்கும். இங்கே இருக்கிற யாருமே நம்ம கொலை பண்ணலை. நான் பண்ணலை, ரைட்டியா? ஆமாம், யாரும் கொலை பண்ணியிருக்கோம்? ஒருத்தரும் கொலை பண்ணலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் நரகத்துக்கு ரெடின்ட்டார். சட்டம் கடுமையாக்கப்படுகிறது. களவு செய்யாதிருப்பாயாக. நம்ம எங்கேயா போய் திருடி இருக்கோமா? மகாலில் இறங்கின மாதிரி உடும்பை போட்டு குடைஞ்சி அங்கேருந்து கீழே இறங்கணுமா? இல்லவே இல்லை. அப்படி எங்கெல்லாம் திருடணும், சின்ன சின்ன திருடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். கற்பனைகளை கை கொள்ளணும், ஆனால் கடவுளை தெரிஞ்சிருக்கணும். கைகளை ஒத்துக்க. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லையே. அந்த நல்லவர் யார் தெரியுமா? தேவனும் நல்லவர், இயேசு கிறிஸ்துவும் நல்லவர். கைகளை தட்டுகிறதா. இவன் வந்து நேராக என்ன சொல்லியிருக்கணும்? நல்லவரே அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நல்ல போதகரேன்னு சொல்லி முழங்கால் போட்டு இவன் இயேசுவையே விலைக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான். இவ்வளவு காலம் நான் கூட இருந்து உன்னை நான் படித்து வச்சிருக்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் இடத்துல ஏமாற்ற முடியாது. அன்றைக்குள்ள தேவ பிள்ளைகளுக்கு இல்லை பிரச்சனை நம்ம இஸ்ரவேலருக்கு அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளலை.
அவரை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல போதகரே, நல்ல போதகராக இருக்கிறதுக்கு நல்லவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் கடவுள் கெட்டவராக இருக்க முடியாது. கையெழுத்தில் கடவுள் கெட்டவராக இருக்க முடியாது. காட் இஸ் குட், டெவில் இஸ் பேட். அப்போ தேவன் நல்லவராக தான் இருக்கணுமே தவிர அவர் ஒரு நாளும் அவர் கெட்டவராக அவர் இருக்க முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு ஒரு வார்த்தை இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறது. இயேசு யார் தெரியுமா? நல்லவர். அவர் நேற்றும் நல்லவர், இன்றும் நல்லவர், அவர் நாளையும் நல்லவர். நம்ம பைபிள் சொல்லியிருக்கு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர் 13:8. எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் நல்லவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமாக பாஸ்டர், என் மெத்தடு அப்படி தான், எனக்கு வசதி இது தான், ஆனால் இப்படி பேசியே பழகிட்டேன். நான் கிராமத்துலேயும் இப்படி தான் பேசுவேன், பட்டணத்துலேயும் இப்படி தான் பேசுவேன், படித்தவங்க மத்தியிலும் இப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன். ஆனால் கான்செப்ட் கரெக்டாக. தேவன் நல்லவர். இயேசுவை ஒரு போதகர்னு மாத்திரம் ஏற்றுக்கொண்டா அவன் நல்லவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் அவன் கிண்டல் பண்ணுறான், நல்ல போதகரே அப்படின்னு சும்மா ஐஸ் பண்ணி வச்சு பேசுகிறான். என்னையே நல்லவன் நீ சொல்கிற, நீ போதகர்னு சொல்ல வேணாம், நல்லவர்னு நீ சொல்லியிருந்தா நான் உன்னை விட்டுருப்பேன். ஜீசஸ் வெரி ஸ்ட்ராங் தம்பி, நல்லவர், அவ்வளோதான். தேவன் நல்லவர் என்றால் இயேசு நல்லவர். அவர் அப்பா, இவர் குமாரன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் தன்னுடைய அன்பை இயேசுவை கொடுத்ததன் மூலமா, ஏன்? நம்மளை நேசித்ததுனால, நம்ம மேல அன்பு வச்சதுனால, நம்ம மேலேயே அவர் இயேசு என் பிள்ளைன்னு கடந்ததுனால, இயேசுடைய அன்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். அதில் நிறைய விஷயம் இருக்கு, நான் அதை சொல்லலை. இந்த வசனத்தை இன்னைக்கு இவ்வளவு தூரம் எடுத்து நம்ம பேசுனதுக்கு காரணம் உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். நான் இப்போ அதுக்குள்ளே போகலை. உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் கர்த்தர் கிரியேட் பண்ணி தருவாரா? இப்போ நான் அப்படி ஒரு வசனத்தை படித்து இந்த வசனத்தை எப்படி இதை புரிஞ்சுக்கலான்ட்டு நான் தேடி ஜீசஸ். இப்போ நானும் மை சன் வில் டிஸ்கஸ் மெனி திங்ஸ் ஸ்பிரிச்சுவலாக. காலையிலேயே வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு, ஹவு யூ டேக் திஸ் ஸ்கிரிப்சர், அங்கே உங்களுக்கு இருக்குன்னு எப்படி தெரியும் தான் கேட்டேன். தெரியும்பா? சரி, எனக்கு தெரியும். ஸோ கர்த்தர் நல்லவர். இப்போ கர்த்தர் நல்லவர்ன்றதை நீங்கள் போய் கூகுளில் போய் தட்டி பார்த்தா ஆதியாகமத்திலேருந்து என்கிட்ட இருக்கும். ஆனால் ரொம்ப கர்த்தர் நல்லவர்னு வராது, இது ஒரு பகுதி. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை தெரிஞ்சால் தான் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் கெட்டவர்னு என்ன செய்ய மாட்டோம்? பிரசங்கம் பண்ண மாட்டோம். நம்முடைய லைஃப்பில் ஆண்டவரை கெட்டவர்னு பேசுனா நம்மளை தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க? வீச்சுப்பா. அதனால் நல்லவர் தான் நம்ம பேசணும். அப்படியே பேசிகிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்ம பேசுகிறதுனால அவங்க மாறிடுவாங்க. கர்த்தர் அவங்க உள்ளத்தில் கிரியை செஞ்சாதான், கர்த்தர் ஒவ்வொருடைய இதயத்தை திறந்தாதான். அன்றைக்கு பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி இந்த வசனம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அப்போஸ்தலர் 16 பால் வாஸ் தி கிரேட்டஸ்ட் பிரீச்சர். தேவனால் அழைக்கப்பட்டவன், தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவன், புற இனத்து மக்களுக்கு அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டவன். ரோமர்ல சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பவுல் 13-14 நிருபங்களை இந்த புதிய ஏற்பாட்டிலே பாதிக்கு மேலே எழுதி வைத்திருந்தாலும், அவன் பிரசங்கத்தை ஒரு பெண் புரிய வேண்டும் என்றாலும் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் தான் திறக்க வேண்டியது அவசியமாகிறது. கைகளில் கர்த்தர் திறக்கலன்னு ஒன்றும் பண்ண முடியாது. எந்த பாஸ்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பேசினாலும் அதை அவங்க உள்ளத்துக்குள்ளே ஒரு 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 கிளிக் அடிக்கணும், திறந்து கொடுக்கணும். கர்த்தர் தான் கொடுக்கணும். அதனால் நீங்கள் நினைக்கிறீங்க போல அவர்னால சாதனை, இவர்னால சாதனை, எவர்னால சாதனை அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் தான் சாதனை. அதான் சொல்லியிருக்கிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால. இந்த இடத்துல கடவுளுடைய வசனத்தை பேசுறதுக்கு முன்னால் ஏன் இவ்வளவு நேரம் ஜெபம்? ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருந்து, ஆண்டவர் சமூகத்தில் பல மணி நேரங்கள்
ஒரு செய்திக்காக காத்திருந்து, ஒரு செய்தி கிடைத்தாலும் அந்த செய்தியை டெலிவர் பண்ணுவதற்கு, ஒரு குழந்தை வயிற்றில் உருவானாலும் அது டெலிவர் ஆவதற்கு 9-10 மாதங்கள் ஆவது போல எங்களுக்குள்ள அது உருவானாதான் மற்றவங்களுக்குள்ள அது வெளியில் வந்து டெலிவர் பண்ண முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். இந்த இடத்துல செய்திகள் பேசுகிறவங்களாம் இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அளவுக்கு கிரயம் கொடுக்கலன்னா, கிரயம் கொடுத்தவங்களே பலனை பார்க்க முடியல. கிரயம் கொடுத்தவங்கள கொடுக்கலன்னா எந்த பலனை யார் பார்க்க போகிறேன்? ஒரே ஆட்டமும் பாட்டமும் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், போயிட்டே இருக்கும். போட்டு நமக்கு தேவையே இல்லை, எனக்கு வேண்டாம். ஆனால் வேத வசனம் சத்தியம், நம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் நித்தியம். இப்படி பைபிளை கருத்தாக நம்ம படிக்கும்போது கர்த்தர் நமக்கு வெளிப்பாடு தருவார். அந்த வெளிப்பாட்டை தரும்போது நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நல்லவர், இந்த வெளிப்பாடு நமக்குள் கிடைக்கும் போது அந்த நல்லவர் மூலமாக நமக்கு என்னென்ன வெளிப்பாடு ஆசீர்வாதம் இருக்குது நான் சொல்லலை. அதுவே ஒரு 10 வசனம் இருக்குது, வேண்டாம். கர்த்தர் நல்லவர், நீங்கள் படிங்க பார்ப்போம், எப்போமா பார்த்துக்கிடலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர்னே நினச்சிட்டு போங்க. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், துதிச்சுக்கிட்டே இருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளை பார்த்து உங்களை சொல்கிறேன், ஆண்டவரை நல்லா வாய் திறந்து கர்த்தரை துதிக்கணும். எல்லா கைகளை உயர்த்தி பார்ப்போம். ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். ஒரு சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஆராதனைக்கு வர கர்த்தருடைய பிள்ளை நல்லா வாய் திறந்து நல்லா ஜீசஸ் நல்ல சிரித்த முகத்தோடு கூட நல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீ செய்த ஒவ்வொரு நன்மை, இப்போ நமக்கு கொடுத்த உயிருக்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்த மூச்சுக்காக, கர்த்தர் நமக்கு சுவாசித்து கொண்டிருக்கிற மூச்சு மாத்திரம் இல்லை, துடித்து கொண்டிருக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுனால, நம்முடைய அவயவங்களை எல்லாம் கர்த்தர் செயல்பட வைத்திருக்கிறபடினால, நல்ல கண்களை, நல்ல கால்களை, நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் இது இல்லாமல் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அவதிப்பட்டு கொண்டு கிடக்கும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க பழகும். நம்ம சபையில் வாய் திறந்து வெட்கப்படாம நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைய சிறிய சபைகளில், சிறிய ஊர்களிலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நல்லா வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாங்க. டவுனில் இருக்கிறவங்க ரொம்ப நாகரிகமாக பார்க்குறாங்க. இந்த நாகரிகம்லாம் வேண்டாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தாவீது சொன்னான், ஜீசஸ் நான் கர்த்தருடைய அன்பை ருசித்து நான் நடனம் ஆடுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நல்ல சத்தியத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்குள்ளே தந்திருக்கிறார். இந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. அப்பிரயோஜனமான வேலைக்காரன், ஐ டிட் மை டியூட்டி, என் கடமை நான் செஞ்சிருக்கிறேன். இது என்னால் உண்டானதல்ல, இது உம்மால் உண்டானது. நான் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்றதுல இருக்கிற நிறை குறைய எனக்கு மன்னியும். இன்னும் வர்ற காலத்தில் நல்லபடியாக எடுத்து சொல்ல உதவி செய்யும். நீ நல்லவர் என்கிற ஒரு சத்தியம், நீ நல்லவர் நல்லவரே என்று ஒரு பாடல் உண்டு. நீ நல்லவர் நல்லவரே, ஆண்டவர் நல்லவர். நீ நல்ல போதகராக இருக்கிறீரா, நல்ல தீர்க்கதரிசியாக இருக்கிறீரா, நல்ல ஆசாரியராக இருக்கிறீரா, அப்புறம் ஆனால் என் இயேசு நல்லவர். கைகளுக்கு இயேசு நல்லவர். அவர்கிட்ட தீமை இல்லை, அவர்கிட்ட கெட்டது இல்லை. ஆமென், ஆமென். அவர்கிட்ட எந்த கெட்டது இல்லை. சைத்தான்கிட்ட தான், சாத்தான்கிட்ட தான் கெட்டது இருக்கு. திருடன் திருட கொல்ல அழிக்க வருகிறான். இயேசுவர நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். சொல்லுங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன். அதுக்கு உயிர் கொடுக்கவும், அந்த உயிரை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் உயிரை கொடுக்கவும் வந்தேன். கைகளை தட்டி கத்துறேன். ஏன் அவர் உயிரை கொடுத்து நம்ம உயிரை கத்தர் மீட்டிருக்கிறார். அதான் சிலுவை, அதான் சிலுவில் வெளிப்பட்ட அன்பு. அந்த அன்பை நினைவு கூறும் ஒரு கர்த்தருடைய பந்தி மேஜை இதடத்தில் நாம் நெருங்க கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதியா. யார் யார் இந்த வசனம் கேட்டாங்களோ, அது இளம் பயிரின் மேலே பனி இறங்குறது போல கர்த்தருடைய உபதேசமாகிய வசனம் இறங்கட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. அது வானத்திலிருந்து இறங்கி பூமியில அந்த விதையை ஆண்டவரே கிளம்ப பண்ணுகிற தெய்வம், அதை விருட்சமாக மாற்றுகிற தெய்வம். எங்கள் ஒவ்வொருவரையும் விருட்சங்களாக
கனி கொடுக்கும் மரங்களாக, நல்ல கனி கொடுக்கும் மரங்களாக, நற்குல திராட்சை செடிகளாக, கொடிகளாக எங்களை நீர் செழிப்பான மேட்டில் இருப்பது போல் இருக்க பண்ணும் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கை வளமானதாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும். துதிகனமாய் நாங்கள் சேர்த்துக்கிறோம் இயேசு நாமத்தில். யாரையும் இந்த வசனத்தை எங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்க மேல நம்முடைய கரம் வரட்டும், நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், நம்முடைய சத்தியம் அல்ல விடுதலை ஆகட்டும். இந்த செய்தி யார் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சரீரத்தில் உள்ள பலவீனம், சரீரத்தில் உள்ள நோய், பிசாசினுடைய கட்டுகள், கடன் தொல்லைகள், அசுத்தாவியினுடைய அலைக்கழிப்புகள் எல்லாம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அவர்களை விட்டு, அவருடைய இல்லத்தை விட்டு, வீட்டை விட்டு நீங்கி போவதாக. கர்த்தருடைய வசனம் தன்னுடைய வேலையை செய்யட்டும். என் வசனம் விருதாவாய் திரும்புகிறது இல்லை, என் வசனம் விருதாவாய் திரும்புகிறது இல்லை. நான் அனுப்பின காரியமாய் செய்து முடிக்கட்டும். துதிகனமாய் நாங்கள் சேர்த்துக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. இப்படி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பெரிய இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.